ஹாய், என்னோட காடுகளில் ரோஜா பூக்கள் பார்க்கலாமா? தஞ்சாவூர் பன்னீர் ரோஜா தான் ஒரு மட்டும் லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறமா காஷ்மீர் ரோஸ் தான். இந்த பிளான்ல இதுக்கு முன்னாடி பூ பூத்தப்போ டார்க் பிங்க் கலரில் பூத்துச்சு. என்ன மேஜிக்னே தெரியல. இப்போ பார்த்தா டார்க் ரெட் கலரில் பூத்துருக்கு. இந்த பிளான்ல இப்படி தான் பூ பூக்குமான்னு தெரியல. இந்த பிளான் முழுக்க மொட்டுக்களாக தான் இருந்துச்சு. 2 days முன்னாடி ஆடு வந்து பாதி பிளான்ட்டை மேய்ஞ்சிடுச்சு. அதனால் மொத்த மொட்டுக்களும் காலி. அப்புறமா ஒரு ஒயிட் ரோஸில் கூட ஒரு பூ அழகாக பூத்துருக்கு. இந்த பூ நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா விரிஞ்சிருக்கு. நேற்றே விரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியல. எல்லா பிளான்ட்லேயும் அழகழகாக தலைகள் வைக்கிது. பார்க்குறது ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. அப்புறமா ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸில் கூட என்னை பறிக்கிற மாதிரி ஒரு பூ நல்லா பெருசாக பூத்துருக்கு. நல்லா விரிஞ்சிருச்சு. என்னை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. பறிச்சிக்கலாம். இன்னும் இதில் ஒரு 2-3 பூக்கள் கூட மொட்டுக்களாகவே நிற்குது. நான் தொடர்ந்து விரியும் பார்த்துக்கலாம். ஜுமிலியா ரோஸ் கூட ஒரு பூ லைட்டாக விரிஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அது ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு கூட இதை சொல்கிறாங்க, ஜுமிலியா ரோஸை. அப்புறமா சில்வர் லைன் ரோஸ் தான். ஒரு கிளையில் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தாக்கணும், இங்கே கூட நிற்கிது மொட்டுக்கள். அதுக்கப்புறம் ஜுமிலியா ரோஸில் கூட இன்னும் ஒரு மொட்டு கூட நிற்கிது. இன்னும் ஒரு 2-3 கிளைகளில் கூட மொட்டுக்கள் வச்சுட்டு தான் இருக்குது. அப்புறம் பிரிட்டிஷ் குயின் தான். குயின் தான்ப்பா. கார்டனே ரொம்ப அழகாக்குறது அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் குயினை சொல்லலாம். எப்போ பார் பூ பூத்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பன்னீர் ரோஜா, நாட்டு பன்னீர் ரோஜா தான். 3 பூ அழகாக பூத்துருக்கு. ஆனால் இதில் இந்த ஒரு பூ வந்து கொட்டுற ஸ்டேஜில் ஆயிடுச்சு. அது ஒரு நாள் முன்னாடியே பூத்தது. மற்ற 2 பூ அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டன் பன்னீர் ரோஜா கூட ஒரு 2-3 பூக்கள் பூத்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ தான் அழகாக இருக்குது. பன்னீர் ரோஜா மேலே இந்த பூச்சிகள், இந்த தேனீக்கள் விடாத மாதிரி தான். என் கண்ணு ஃபுல்லாமே இந்த பன்னீர் ரோஜா மேலே தான். நான் பறித்து எடுத்த அப்புறம் தேனீக்கள் தான். ஃபுல்லாக தேனீக்கள் அங்கங்கேயா உலாவிட்டு தான் தெரியுதுங்க. இன்றைக்கான பூக்கள் எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.